ஜி5 ஓடிடியில் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் விமல், இனியா, பாலசரவணன், முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற விலங்கு அப்படிங்கிற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் இப்போ தான் அதை பார்த்தோம். ஸோ அந்த விலங்கை வெப் சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிவ்யூக்குள்ளே சொல்கிறேன், வாங்க. திருச்சி வேம்பூர் கிராமத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் மர்மமான முறையில் ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையை விசாரிக்கிற பொறுப்பு அந்த ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருக்கிற விமல்கிட்ட வந்துடுது. அவர் ஒரு நேர்மையான காவல் அதிகாரியாக இருக்கார். ஸோ அவர் அந்த கொலையை விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அந்த டெட் பாடியில் இருந்த தலை மட்டும் தனியாக காணாமல் போயிடுது. இதனால் விமலுக்கு உயர் அதிகாரிகள் ரொம்பவே அழுத்தம் தராங்க. பேரலாக இன்னொரு பக்கம் அவரோட மனைவி இனியா கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரி டைம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இவ்வளவு ப்ரெஷருக்கு மத்தியில் யார் அந்த கொலையை பண்ணால், இறந்தவங்க யார், எதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வரிசையாக பல இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் வச்சு பண்ணியிருக்கிற கதை தான் இந்த விலங்கு. பெற்றவங்களை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு தனியாக வாழ்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையனாகவும் சரி, ஒரு நேர்மையான காவல் அதிகாரியாகவும் சரி, நடிகர் விமல் ரொம்பவே மெனக்கெடாமல் யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு மனைவியாக நடிகை இனியா ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலும் ப்ரெக்னென்ட் சீன், விமலோட உரிமையாக சண்டை போடுற சீன்னு அவங்க வர காட்சிகளை அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வீரபாண்டிபுரம் படத்தில் நடிகர் பாலசரவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அதுக்கு நேர்மாறாக இதில் கருப்பு அப்படிங்கிற பிசி கதாபாத்திரத்தில் மனுஷன் பின்னிருக்காரு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடிகர்கள் முனிஷ்காந்த், மறைந்த நடிகர் ஆர் மனோகரன் ரெண்டு பேரும் நடிப்போடு சேர்ந்து நகைச்சுவையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நடிகர் ரேஷ்மா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸில் ஆண்டகனிஸ்டாக நடிச்சிருக்க ரவி அப்படிங்கிறவர் பிரமாதமாக நடித்து எல்லார் கவனத்தையும் தன்னோட பக்கம் நிறுத்திருக்காரு. இவங்களை தவிர்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மற்ற காவல்துறை அதிகாரிகள், கைதிகள் அப்படின்னு துணை நடிகர்கள் எல்லாருமே அளவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த விலங்குக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. பல இடங்களில் அவரோட உழைப்பை நாம் பார்க்க முடிஞ்சது. யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த சீரீஸ் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வர ஸ்க்ரீன் பிளேல எந்த தொய்வும் இல்லாமல் ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டுட்டு போயிருக்காங்க. டிஓபி தினேஷ் புருஷோத்தமன், எடிட்டர் கணேஷ் சிவா, இசையமைப்பாளர் அஜேஷ், ஆர்ட் டைரக்டர் துரைராஜ்னு டெக்னிக்கல் சைடும் பெரிய பலமாக இருந்திருக்காங்க. நடிகர்கள் விமல், பாலசரவணன், ரவி, இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இவங்க 4 பேர் கேரியர்லையும் இந்த விலங்கு ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பெண் இந்த சமூகத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள், அதனால் வேறு வழியே இல்லாமல் அவங்க எடுக்கிற தவறான முடிவுகள், அதுக்கு பிறகு வர கஷ்டங்கள்னு பெண்கள் தரப்பு பிரச்சனையை பேசியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆணும் இந்த சமூகத்தில் ரொம்ப நல்லவனாக இருந்தால் மற்றவங்க அவனை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஸோ அதனால் அவன் அந்த சமூகத்தை தனக்கானதாக எப்படி பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஒரு டெட் பாடி கையில் கட்டியிருக்க கயரோட கலரை வச்சு அவன் எங்கே சாதிக்காரதான் அப்படின்னு 2 குரூப் வந்து நிற்கிறதும், கழிவறையை சுத்தம் செய்கிற பெண் நீ குடிக்க தண்ணி கொண்டு தரலாமா அப்படின்னு நிறைய இடங்களில் சாதிய அரசியலும் பேசியிருக்காங்க. இந்த விலங்கு வெப் சீரிஸில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. நிறைய இடங்களில் ரியலாக காட்டணும் அப்படின்றதுக்காண்டியே வார்த்தைகள் சரளமாக வந்து விழுகுது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பார்க்குறது மற்றவங்க காதுகளுக்கு நல்லது. இவ்வளவு நிறைகள் இருக்கிற இந்த வெப் சீரிஸில் குறையாக தெரிகிறது ஆரம்பம் மற்றும் கிளைமேக்ஸில் மட்டும்தான் விமல் அண்ட் பாலசரவணன் 2 பேருமே யூனிஃபார்மில் காக்கி சட்டையோடு வராங்க. மற்றபடி அவங்க சீரிஸ் முழுக்க அன்யூனிஃபார்ம்லாம் வராங்க. நிறைய இடங்களில் லாஜிக் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சீரிஸ் போகிற போக்கில் அது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. எந்த குறையும் தெரியலை பெருசாக. மொத்தத்தில் இந்த விலங்கு வெப் சீரிஸ் தமிழில் வந்திருக்கிற ஒரு பெஸ்ட் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. 7 எபிசோடையும் நீங்கள் ஒரே நாள் உட்காந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ க்ரைம் த்ரில்லர் விரும்பிகள் இந்த சீரிஸை மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் சினிமாவில் தோற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சீரிஸ் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் விமல் ரொம்பவே கேஷுவலாகவே பேசியிருந்தார். சோஷியல் மீடியாவில் விமலிசம் அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட அவரோட இந்த ஓப்பன் டாக்கை செலிப்ரேட் பண்ணதை கவனிக்க முடிஞ்சது. தோல்வி தான் நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த டீம் ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ இனிமேல் தமிழில் நிறைய சொல்லிக்கிற மாதிரி வெப் சீரிஸ் வரும். அதுக்கான நம்பிக்கை பாதையை இந்த விலங்கு விதைச்சிருக்கு.